Hi students, welcome to KC Botany. நம்ம இந்த தடவை 12th biology டாப் மோஸ்ட் 5 மார்க் கொஷின்ஸாக பார்க்க போகிறோம். போத் தமிழ் மீடியம் அண்டு இங்கிலீஷ் மீடியம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம சாப்டர் வைஸாக இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வந்து எல்லாமே அப்டேட் பண்ணிட்டோம். ஸோ இந்த வீடியோவில் இம்பார்ட்டண்டான 5 மார்க்ஸ் மட்டும் என்னென்ன கொஷின்ஸ் வந்து சொல்கிறோமோ அது எல்லாமே படிக்காமல் இருந்தீங்கன்னா அந்த கொஷின்ஸ் எல்லாமே படிச்சிருங்க. கண்டிப்பாக இது எல்லாமே பப்ளிக் எக்ஸாம்ஸில் நமக்கு வந்து என்ன பண்ணுவாங்க கேட்பாங்க. ஸோ நான் ஆல்ரெடி இதோட பிடிஎஃப் வந்து நம்மளுடைய ஜாயின் மெம்பர்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணிட்டோம். ஸோ நீங்கள் வந்து விருப்பப்பட்டால் சப்ஸ்கிரைப் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஜாயின் இருக்கும், அதில் ஜாயின் பண்ணுறேங்க. நம்ம வந்து பயாலஜி மட்டும் இல்லை, பியூர் சயின்ஸ், பாட்னி, ஜூவாலஜி அண்ட் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ் நம்மகிட்ட என்னென்ன பிடிஎஃப் வந்து அவைலபிளாக இருக்கோ அது எல்லாமே நம்மளை அந்த குரூப்பில் வந்து ஷேர் பண்ணும். ஸோ விருப்பப்படக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜாயின் பண்ணுறேங்க. அதர்வைஸ் எனக்கு பிடிஎஃப் வேணும் அப்படின்னா நம்ம வீடியோட எண்டில் ஒரு சில இது சொல்லியிருப்போம். ஸோ அதை வந்து பார்த்து அந்த இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா நம்ம பிடிஎஃப் வந்து என்ன பண்ணுவோம், ஷேர் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஜிபே பண்ணிவிட்டு கூட நம்ம வந்து ஷேர் பண்ணி சொல்லியிருக்கோம். ஸோ அந்த வீடியோட லிங்க்கு நம்ம டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துங்க. இல்லை சார் எனக்கு ஃப்ரீயாக வேணுனாலும் நம்ம சொல்லக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ஃப்ரீயாக என்ன பண்ணிக்கலாம், டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு பயோசாலஜியில் பார்ப்போம், அதுக்கடுத்து கண்டினியூ நம்ம வந்து பாட்னியில் பார்ப்போம், பயோ பாட்னியில். ஸோ பயோசாலஜியில் ஃபஸ்ட் லெசனை பொறுத்த வரைக்கும் இந்த உயிரினங்கள் நடப்படக்கூடிய பல்வேறு வகையான ஒருங்கிணைவு முறைகள் நம்ம இயர் கொஸ்டின் அனலைஸ் போட்டிருந்தோம். ஒரே ஒரு டைம் மட்டும் தான் இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. அதிகமாக பார்த்தீங்கன்னா இந்த 2 மார்க் 3 மார்க்ஸில் கண்ணி இனப்பெருக்கம் கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. அதனால் அது நல்லா பார்த்துருங்க. அதுக்கடுத்து செகண்ட் லெசன் வந்தீங்கன்னா அண்டர் செல் அமைப்பு, விந்து செல் அமைப்பு, இந்த 2 கொஸ்டின் தான் அதிகமாக கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஓவியம் அண்டு ஸ்பெர்ம் செல்லு, இது நல்லா படிச்சிருங்க. அதுக்கடுத்து மாதவிடாய் சுழற்சியோட நிலைகள் கேட்டிருங்க. ஆனால் அதிகமாக பார்த்தீங்கன்னா விந்து செல் அண்டர் செல் அமைப்பு தான் அதிகமாக ரிப்பீட்டடாக இருக்குது. செகண்ட் லெசனில் கண்டிப்பாக 2வது லெசனில் ஒரு 5 மார்க் கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ எக்ஸ்பெக்டட் 5 மார்க்ஸ் அப்படின்னா நீங்கள் இப்போயே நோட் பண்ணி வச்சிங்க. செகண்ட் லெசனில் ஒரு 5 மார்க்ஸ் வந்து கேட்குறாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 5th லெசன்லேருந்து இருக்குது, அதுக்கடுத்து 7th லெசன், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 12th லெசன். ஸோ இந்த 4 லெசனில் கண்டிப்பாக இருக்குது. ஆனால் அந்த 4 லெசனை நல்லா பார்த்து வச்சிங்க. ஒரு சில இயர் வந்து ஆல்டர்னேட் ஆகலாம். சரிங்களா? 7வது லெசனுக்கு பதிலாக வேறு லெசன், சரிங்களா? அல்லது 5வது லெசனுக்கு பதிலாக வேறு லெசன் இருக்குது. ஆனால் அது 2வது லெசனில் கண்டிப்பாக எவரி இயர் என்ன பண்ணுறாங்க, கொஸ்டின் கேட்குறாங்க. அதனால நல்லா பார்த்துருங்க. ஸோ தேர்ட் லெசனை பொறுத்த வரைக்கும் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் தான் நமக்கு வந்து அதிகமாக கேட்டிருக்காங்க. 5 மார்க்ஸ் வந்து தேர்ட் லெசனில் அதிகமாக இல்லை. ஸோ இருந்தாலும் நீங்கள் இந்த கட்டுப்படுத்துதல் முறையை வந்து என்ன பண்ணுங்கள், நல்லா படித்து வச்சுங்க. அதுக்கடுத்து கருத்தடை முறைகள், சரிங்களா? இந்த கொஸ்டினை வந்து என்ன பண்ணுங்கள், நல்லா பாருங்கள். அதுக்கடுத்து 4th லெசனில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மனிதர்கள் காணப்படும் பால் குரோமோசோமும் இயல்பு மாற்றங்கள், இந்த கொஸ்டின் வந்து ஒரு 2-3 வாட்டி கேட்டிருக்காங்க. அதே மாதிரி உடல் குரோமோசோம் சார்ந்த ஒழுங்கற்ற பன்மையும், இந்த கொஸ்டின் கேட்குறாங்க. அதுக்கடுத்து 5th லெசனில் வந்தீங்கன்னா அதிகமாக கேட்குறது இந்த மனித மரபணு திட்டம், சரிங்களா? மனித மரபணு திட்டம்னு என்னென்ன கொஸ்டின் வருதோ, ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்டை பற்றி என்னென்ன கொஸ்டின் வருதோ அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே படிச்சிருங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த டிஎன்ஏ, ஃபிங்கர் பிரிண்டிங், அதோட படிநிலைகள். ஸோ இந்த 3 கொஸ்டின் நல்லா பாருங்கள், சரிங்களா? கண்டிப்பாக 5th லெசன்லேருந்து 5 மார்க்ஸ் வந்து எவரி இயர் கேட்டுகிட்டே இருக்காங்க. ஆனால் 5th லெசனில் இருக்கக்கூடிய 5 மார்க்ஸும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். அதுக்கடுத்து 6th லெசன் வந்தீங்கன்னா 6th லெசனில் அதிகமாக கேட்கக்கூடிய கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டார்வின் கோட்பாட்டிற்கான எதிர்கருத்துக்கள், இதுதான் அதிகமாக என்ன பண்ணியிருக்காங்க, கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து டார்வின் இயற்கை கோட்பாடு, அது வந்து வெளியிட்டவர் யார், கோட்பாட்டோட கருத்துக்கள், இந்த கொஸ்டின்லாம் நல்லா பார்த்து வச்சுங்க. முக்கியமாக நீங்கள் இந்த எதிர்கருத்துக்கள் வந்து என்ன பண்ணுங்கள், நல்லா பாருங்கள். இந்த ஹார்டி வெயின்பெர்க்கு சமன்பாடு, ஸோ இந்த கொஸ்டின் பாருங்கள். இதை வச்சு நமக்கு கிரியேட்டிவ் கொஸ்டின் வந்து என்ன பண்ணுறாங்க, கேட்குறாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 7th லெசனு. ஸோ 7th லெசனில் அதிகமாக பார்த்தீங்கன்னா அந்த பிளாஸ்மோடியத்தோட லைஃப் சைக்கிள், அதுக்கடுத்து இந்த போதை, மது, சரிங்களா? ட்ரக் அண்ட் ஆல்கஹால் அபியூஸ், அது அதிகமாக கேட்குறாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இம்யூனோகுளோபின் ஸ்ட்ரக்சர் கிட்டத்தட்ட ஒரு 4 டைமுக்கு மேலே இந்த கொஸ்டினை என்ன பண்ணியிருக்காங்க, கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து எதிர்ப்பொருள் தூண்டி எதிர்ப்பொருள் அந்த ஆன்டிஜன் ஆன்டிபாடின்னு இருக்கும், சரிங்களா? டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அது வந்து பார்த்துருங்க. அதுக்கடுத்து இயல்பான நோய் தடுக்காப்பு, மந்தமான நோய் தடுக்காப்பு இருக்கும், ஆக்டிவ் பேசிவ் இம்யூன் சிஸ்டம், அந்த கொஸ்டினை வந்து என்ன பண்ணுங்க, நல்லா பாருங்கள். 7th லெசனை 5 மார்க்ஸ் இம்பார்ட்டன்ட் கொடுத்து பாருங்கள், சரிங்களா? நம்ம எப்படி 2, 5, அதுக்கடுத்து 7, 7வது லெசனில் இருக்கக்கூடிய எல்லாமே பார்த்துருங்க. 3 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு நோய்கள் அவங்களே கொடுத்துட்டு அதுக்கான காரணிகள் கேட்குறாங்க. அந்த நம்ம லெசன் ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு டேபிள் மாதிரி போட்டிருக்கோம், அதை வந்து நல்லா பார்த்து வச்சுங்க. ஸோ அதுக்கடுத்து 8th லெசன் பார்த்தீங்கன்னா இந்த தொழில்துறை கேட்டாங்கன்னா இதுதான் அதிகமாக கேட்குறாங்க. மற்றபடி இது ரெண்டும் நமக்கு 3 மார்க்ஸ் தான் கேட்குறாங்க. அதுக்கடுத்து 9th லெசன். ஸோ 9th லெசனில் வந்தீங்கன்னா நகலாகத்தோட சாதக பாதகங்கள், அதுதான் அதிகமாக கேட்குறாங்க, சரிங்களா? இந்த 4th கொஸ்டினுக்கு பாருங்கள், அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் குளோனிங், இது வந்து அதிகமாக கேட்குறாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பிசிஆரை பற்றி இருக்கக்கூடிய கொஸ்டின்,
அதனால் அப்ளிகேஷன் ஆஃப் பிசிஆர் வந்து என்ன பண்ணுறங்க நல்லா படிச்சிருங்க. அதுக்கடுத்து இன்சுலின் பற்றி இருக்கக்கூடிய கொஷின், மறுசேர்க்கை இன்சுலின் எப்படி நீங்கள் உற்பத்தி பண்ணுவீங்க, இந்த மாதிரியான கொஷின் இருக்கும். ப்ளஸ் வந்து கிரியேட்டிவான கொஷினும் இந்த லெசன்லேருந்து என்ன பண்ணுறாங்க கேட்குறாங்க. அதுக்கடுத்து 10th லெசன் வந்தீங்கன்னா இந்த நிலவாழ் நீர்வாழ் இந்த ரெண்டும் அதோட அமைப்பு வந்து படிச்சிருங்க. அதுக்கடுத்து மண்ணோட பண்பு, நீரோட பண்பு, இது எல்லாமே 3 மார்க்ஸில் நமக்கு வந்து என்ன பண்ணுறாங்க கேட்குறாங்க. சரிங்களா? அதுக்கடுத்து உயிரினங்கள் இருக்கக்கூடிய தகவமைப்பு பண்புகள் இந்த மாதிரியான கொஷின் எல்லாமே 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸில் இருக்குது. அதுக்கடுத்து 11th லெசன் வந்தீங்கன்னா 11th லெசனில் அதிகமாக 3 மார்க்ஸ் இருக்கும். ஒரு சில டைம் கிரியேட்டிவான கொஷின் 5 மார்க்ஸ் வந்து கேட்குறாங்கன்னா இந்த உயிரிய பல்வகைத்தன்மை இழப்பிற்கான பல்வேறு காரணங்கள். சரிங்களா? இந்த கொஷினை வந்து என்ன பண்ணுங்கள் நல்லா படிச்சுருங்க. நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்ஸாக வந்து எப்படி இதெல்லாமே சரி பண்ணுவீங்க அந்த மாதிரியான கொஷின் வந்து கேட்குறாங்க. அதுக்கடுத்து இந்த மரபற்று போதல், ஸோ இந்த கொஷின் வந்து நல்லா பாருங்கள். அதுக்கடுத்து 12th லெசனில் அதிகமாக 5 மார்க்ஸ் வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க. எப்படி நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணுவீங்க, ஏதாவது ஒன்று. சரிங்களா? இங்கே உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா காற்று மாசுபாடு இருக்குது, கதிரியக்க கழிவு இருக்குது, மருத்துவ கழிவு இருக்குது, மின்னணு கழிவு இருக்குது, நெகிழி கழிவு இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று கேட்குறாங்க. அதனால் இது எல்லாமே ஈஸியான டாபிக் தான். அதனால் ஒரு ஜென்ரலாக எல்லாமே என்ன பண்ணி வச்சிங்க, ரிவைஸ் பண்ணி வச்சிங்க. ஸோ ஒன்ஸ் அகைன் திரும்பியும் சொல்கிறேன், 2, 5, 7, 12 இந்த லெசன்லேருந்து அதிகமாக ரிப்பீட்டட் 5 மார்க்ஸ் வந்து இருக்குது. அதனால் இந்த லெசனில் இருக்கக்கூடிய 5 மார்க்ஸை நல்லா பார்த்துருங்க. ஃபஸ்ட்டு இதுக்கு எல்லாமே இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 4th லெசனு, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 6th லெசனு, அதுக்கடுத்து 9th லெசனு, அதுக்கடுத்து 10th லெசன். ஸோ இது வந்து செகண்டரி இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து 5 மார்க்ஸ்க்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு பயோ பாட்னியில் பார்ப்போம். பயோ பாட்னியை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் லெசன்லேருந்து கண்டிப்பாக ஒரு 5 மார்க்ஸ் வந்து உண்டு. அதிகமாக பார்த்தீங்கன்னா இந்த சூழ் வச்சு இருக்கக்கூடிய கொஷின், இந்த சூழின் படம் வரைந்து பாகம் குறி அண்ட் விவரி இந்த மாதிரியான கொஷினு இது வரைக்கும் அதிகமாக பார்த்தீங்கன்னா இந்த சால்வியாவில் மகரந்த சேர்க்கை அதிகமாக கேட்கல. இந்த வாட்டி இது வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதனால் இந்த கொஷினை படிச்சுங்க. ரொம்ப ஈஸியான கொஷின் தான். சரிங்களா? அந்த பூச்சியோட முதுகில் அந்த மகரந்தம் வந்து ஒட்டிக்கும். அடுத்து இதுக்கு போகிறப்ப அது வந்து பாலினேஷன் நடக்கும். அவ்வளோதான், சிம்பிளாக இருக்கிறதா. அது வந்து படிச்சிருங்க. அதிகமாக இந்த கருவன் திசு இதெல்லாமே என்ன பண்ணியிருக்காங்க கேட்டிருக்காங்க. அதர்வைஸ் மற்ற கொஷின்ஸ் எல்லாமே பார்த்துருங்க. அதுக்கடுத்து 2வது லெசன் வந்தீங்கன்னா இந்த ஓங்குதன்மை மறைத்தல், அதுக்கடுத்து முழுமையற்ற ஓங்குதன்மை, டாமினன்ட் எபிஸ்டாட்டிஸு, இன்கம்ப்ளீட் டாமினன்ட், இது ரெண்டும் தான் அதிகமாக என்ன பண்ணுறாங்க கேட்டுகிட்டே இருக்காங்க மாற்றி மாற்றி. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பல்காரணி பாரம்பரியம் இந்த கொஷினை பாருங்கள். அதர்வைஸ் தொடர்ச்சியற்ற வேறுபாடு இந்த கொஷின்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து படிச்சிருப்பீங்க. அதை வந்து ரீகால் பண்ணி வச்சிங்க. 3rd லெசனில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மடியத்தை வச்சு ஒரு கொஷின் கேட்குறாங்க. சரிங்களா? அந்த மடியத்தோட டயக்ராமு அது பார்த்துங்க. அதுக்கடுத்து குறுக்கேற்றத்தோட செயல்முறை இந்த கொஷின்ஸ் வந்து என்ன பண்ணுங்கள் நல்லா பாருங்கள். அதுக்கடுத்து குறுக்கேற்றத்தோட முக்கியத்துவம், ஸோ இந்த கொஷின் என்ன பண்ணுங்கள் நல்லா பார்த்துங்க. அதுக்கடுத்து 4th லெசனு. ஸோ 4th லெசன் வந்தீங்கன்னா அதிகமாக இந்த உயிர் தொழில்நுட்போட பயன்பாடுகள் வந்து கேட்குறாங்க. அதுக்கடுத்து உயிர் வழி திருத்தம்னா என்ன, அதோட வகைகள் கேட்குறாங்க. அது வந்து நல்லா படிச்சுருங்க. ஸோ லாஸ்ட் டைம் பிடி பருத்தி நன்மை தீமை இதெல்லாமே என்ன பண்ணியிருக்காங்க கேட்டிருந்தாங்க, அதை பாருங்கள். அதுக்கடுத்து 5th லெசன் வந்தீங்கன்னா 5th லெசனில் இதுதான் 5 மார்க்ஸ். தாவர திசு வளர்ப்பினோட அடிப்படை கொள்கை, அதுக்கடுத்து திசு வளர்ப்போட பயன்பாடுகள், இதுதான் நமக்கு வந்து ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. அதனால் இந்த 2 கொஷினை என்ன பண்ணுறாங்க நல்லா படித்து வச்சுங்க. அதுக்கடுத்து 6th லெசன் வந்தீங்கன்னா அதிகமாக கேட்குறது இந்த வறுநில தாவரத்தோட உள்ளமைப்பியல் பண்பு இந்த கொஷின். அதுக்கடுத்து விலங்கு மூலம் விதை பரவுதல். சரிங்களா? அனிமல்ஸ் மூலியம் பரவுறது, இதை வந்து நல்லா பார்த்துருங்க. இந்த 2 கொஷின் தான் அடிக்கடி கேட்குறாங்க. சரிங்களா? அதுக்கடுத்து 7th லெசன் வந்தீங்கன்னா அந்த வழிமுறை வளர்ச்சி வச்சு கொஸ்டின் கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் கிரியேட்டிவ் கொஸ்டின், சூழல் மண்டலத்தை நீங்கள் எப்படி பாதுகாப்பீங்க ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்து, இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. அதுக்கடுத்து சிதைவு செயல்முறை பார்த்துங்க. வழிமுறை வளர்ச்சியோட முக்கியத்துவம், அதோட வகை அதையும் பார்த்துங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 8th லெசன் வந்தீங்கன்னா இந்த புதிய காடு வளர்ப்போட நோக்கம், அதுக்கடுத்து ஓசோன் குறைதலோட விளைவுகள், மரங்கள் நடுறதுனால என்ன நன்மைகள் ஏற்படும், அது வெட்டுறதுனால என்ன தீமைகள் ஏற்படும், இந்த மாதிரியான கிரியேட்டிவ் கொஷின் இருக்கும். அதுக்கடுத்து அந்த நீர் பற்றாக்குறை, அது வாட்டர் கிரைசிஸ் கொடுத்துருப்பாங்க. அதாவது மழைநீர் சேகரிப்பு தான் அந்த கொஷினை. அது கிரியேட்டிவாகவும் நமக்கு வந்து கேட்பாங்க. சரிங்களா? அந்த கொஷின்ஸ் எல்லாம் பாருங்கள். அதுக்கடுத்து 9th லெசன் வந்தீங்கன்னா இந்த 2 கொஷினும் நல்லா படிச்சுங்க. பயிர் பெருக்கத்தின் குறிக்கோள், அதுக்கடுத்து அந்த கலப்புறுத்தம்னா என்ன, அதோட படிநிகள், இந்த 2 கொஷினும் நல்லா பார்த்து வச்சுங்க. பிளான் ப்ரீடிங்கும் ஹைப்ரிடேஷனும். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் ஹைப்ரிடேஷன், ஒரு சில மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா டைப்ஸ் முன்னால் 4 மட்டும் கொடுத்துருப்பாங்க. அதுக்கான எக்ஸ்பிளனேஷனும் நல்லா பார்த்து வச்சுங்க, அது வந்து கேட்பாங்க. அதுக்கடுத்து 10th லெசனில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இயற்கை பூச்சிக்கொல்லி தயாரிப்பு நல்லா பார்த்துருங்க. நறுமண பொருட்களோட அரசன் அரசி அந்த கொஷின் பாருங்கள். அதுக்கடுத்து பாரம்பரிய மருத்துவ முறைன்னா என்ன, அதோட நோக்கம். சரிங்களா? இந்த கொஷின்ஸ் வந்து என்ன பண்ணுங்கள்
நல்லா பார்த்து வச்சுங்க. ஸோ இதெல்லாமே ரிப்பீட்டடாக நமக்கு வந்து கேட்கக்கூடிய கொஷின் சரிங்களா. அடுத்தடுத்த வீடியோவில் டாப் மோஸ்ட்டாக இருக்கக்கூடிய 3 மார்க் அண்ட் 2 மார்க்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ணுவோம். லாஸ்ட் லெசனை பொறுத்த வரைக்கும் என்னென்ன பயன்கள் இருக்கோ அந்த பயன்கள் எல்லாமே என்ன பண்ணி வச்சுங்க, நல்லா படித்து வச்சுங்க. அடுத்தடுத்த வீடியோவில் மீதி இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ணுவோம். ஈவன் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியுமே அப்டேட் பண்ணுவோம். ஸோ இதோட பிடிஎஃப் வேணுங்கிற ஸ்டூடெண்ட்ஸு இதோட ஸ்க்ரீன்ஷாட்டு கமெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிவிட்டு அதோட ஸ்க்ரீன்ஷாட்டு நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஷேர் பண்ணிங்கன்னா அதோட பிடிஎஃப் வந்து ஷேர் பண்ணுவோம். ஸோ வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதோட அட்மின் நம்பருக்கு என்ன பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.